நான் அடிச்சு சொல்றேன், உங்க லலிதா ஜுவல்லரி கொடுக்கற கம்மி விலைய வேற எந்த நகை கடையாலையும் கொடுக்க முடியாது. நான் சொல்றத அப்படியே எடுத்துக்க வேண்டாம், நீங்களே கம்பேர் பண்ணுங்க. Fantastic Jayachandran. Unexpected prices for all selected items. Grab it soon. செல்வகுமார் சொன்ன மாதிரி என்றைக்குமே இளமையாக எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்காருன்னு அவர் மட்டும் இல்லை, இங்கே எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அப்படி தான் இருக்கிறார்கள், தம்பி விஜயபாஸ்கர் அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னென்றால் தமிழ் என்றாலே இளமை தானே. அதே போல் தம்பி விஜயபாஸ்கர் ஒரு நாள் தெலுங்கானா முதல்வரோடு அமர்ந்து அங்கே கட்டுக்கடங்காமல் கரோனா சென்று கொண்டிருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க தம்பியுடையார் படைக்கு அஞ்சார் என்று. நான் சொல்வேன் தம்பியுடையார் கரோனாக்கு அஞ்சார் அப்படி. தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் நீரு தம்புடு அப்படின்னு கேட்டார். நான் தம்புడు చాలా ఇష్టం అక్క తమ్ముడు తమ్ముడు అంటే నాకు చాలా ఇష్టం அப்படின்னு சொன்னேன். கேசிஆர் என்கிட்ட ஒன்று சொன்னார், இங்கே எல்லாமே அம்மாவுக்கு பச்சை மாதிரி அங்கே எல்லாம் பிங்க் பார்ட்டி ரோஸ் கலர். ஆனால் நான் இந்த பெட்டி எல்லாரும் என்னோட அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க நம்ம இந்த பெட்டியை ரோஸ் கலரில் வைப்போன்னு. அப்போ இல்லை நான் நிறம் மாறக்கூடாது, அதாவது நான் ஆளுநர், அரசியல் பேசவே மாட்டேன். ஆனால் இந்த காலத்தில் ஆன்மீக அரசியலை பேச ஆரம்பித்திருக்கிறோம், விவாதமாகவும் ஆகிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன் ஆன்மீக அரசியலை பற்றி விவாதிப்பதற்கு பல பேர் இருக்கலாம். இந்த மேடையில் சொல்கிறேன் நாம் ஆன்மீக அறிவியலை பின்பற்ற வேண்டிய காலகட்டம் இது. ரொம்ப இலகுவாக எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னார், கண்டதை போட்டால் குப்பை, கண்டதை சாப்பிட்டால் குப்பை. என்னுடைய அன்புக்குரிய நாங்கள் அக்கா என்று உரிமையோடு அழைக்கக்கூடிய என்னுடைய அன்பு அக்கா அவர்கள் களத்திற்கு சென்ற ஒரு கவர்னர், களத்திற்கு சென்று பிபி உடையோடு சென்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு விக்கிட்டு போகக்கூடிய அளவிற்கு புருவத்தை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு மாடல் என்ன, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் த தமிழ்நாடு என்று எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஹவு இட் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. அக்கா அவர்கள் 12 மணிக்கு கால் பண்ணி என்ன ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயுஷ் எக்ஸலன்ஸ் அவார்ட் உண்மையிலேயே திரு செல்வகுமார் அவர்களுக்கு நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் சரியாக மார்ச் மாதம் 16ஆம் தேதி சென்னையில் எத்திராஜ் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு பின்பு 9 மாதங்கள் கழித்து நான் வெளியே கலந்து கொள்ளும் முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான். தெலுங்கானாவில் எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தாலும் நீங்கள் சொன்னதை போல மைக்கை தமிழகத்தில் பிடிச்சிட்டு வந்து தான் தெலுங்கானாவில் பிடிப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு, அதுவும் ஆயுஷ் நிகழ்ச்சியில் இங்கே கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி. இங்கே ஆட்சியர் கணேஷ் அவர்கள் சொன்னதை போல இந்த ஆயுஷ், இந்த ஆயுர்வேதம் என்பது உண்மையிலேயே நமக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் செல்வகுமார் சொன்ன மாதிரி என்றைக்குமே இளமையாக எப்போ பார்த்தாலும் அப்படியே இருக்காருன்னு அவர் மட்டும் இல்லை, இங்கே எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் அப்படி தான் இருக்கிறார்கள், தம்பி விஜயபாஸ்கர் அவர்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள். என்னென்றால் தமிழ் என்றாலே இளமை தானே. அதனால் தமிழகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இளமையோடு இருப்பதற்கு அதற்கும் நமது மருத்துவ முறையை நாம் வணங்கி, இங்கே சுனாமி போல அடித்தாலும் வலுவான சுனாமி அடிக்கும் பொழுதும் பன்னீர் தெளித்தால் போல இவரால் எப்படி இருக்க முடிகிறது என்று நான் நினைத்து கொண்டிருக்கும்போது அவரே சொன்னார் 40 நிமிடம் யோகா செய்கிறேன் என்று. அதனால் தான் இந்த யோக நிலைக்கு அவர் இருக்கிறார், எல்லாவற்றிற்கும் பக்கபலமாக இருக்கிறார் என்று நான் தெரிந்து கொண்டேன். ஆக அதிலிருந்தே ஆரம்பமாகிறது இந்த ஆயுஷ். அதே போல தம்பி விஜயபாஸ்கர் ஒரு நாள் தெலுங்கானா முதல்வரோடு அமர்ந்து அங்கே கட்டுக்கடங்காமல் கரோனா சென்று கொண்டிருந்தது. எல்லாரும் சொல்லுவாங்க தம்பியுடையார் படைக்கு அஞ்சார் என்று. நான் சொல்வேன் தம்பியுடையார் கரோனாக்கு அஞ்சார் அப்படி. முதலமைச்சர் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். தமிழகத்தில் தீவிரமாக சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். அதனால் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சரிடம் கேட்டு சொல்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் இப்போவே கூப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டார். உடனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொலைபேசி எடுத்து தம்பி இதப்படின்னு சொன்னேன். அதை கேட்டுக்கொண்டே இருந்தவர் தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாடு హెల్త్ మినిస్టర్ మీరు తమ్ముడు அப்படின்னு கேட்டார். நான் తమ్ముడు చాలా ఇష్టం అక్క తమ్ముడు
తమ్ముడు అంటే నాకు చాలా ఇష్టం அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவிற்கு உடனே கேட்டு பலமுறை, அது மட்டும் இல்லை, தமிழகத்தில் எதையெல்லாம் அவர்கள் பின்பற்றுகிறார்களோ பலமுறை விமர்சனத்திற்கு ஆளானது தமிழகம். நிறைய கேசஸ் வருது, கட்டுக்கடங்காமல் இருக்கிறதே என்று. நிறைய கேசஸ் ஏன் வந்தது என்றால் நிறைய பரிசோதனை செய்ததால் நிறைய கேஸ் வந்தது. அதனால் அதிகமான பரிசோதனை செய்து, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் அதிகமாக பரிசோதனை செய்து கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் என்று பாராட்டை பெற்ற தமிழக சுகாதாரத்துறை அதற்கு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் தம்பி விஜயபாஸ்கர் அவர்கள். அது மட்டும் இல்லை, தெலுங்கானாவில் எந்த பிரச்சனைனாலும், இன்னைக்கு கூட நான் செல்வகுமார் அவர்களிடம் சொல்லி கொண்டிருந்தேன், அங்கே இதே மாதிரி ஆயுஷை அவர்கள் பின்பற்றுகிறார்களா என்று. நான் போனதுக்கப்புறம் சில முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன். தம்பி கூட போன வாட்டி பார்க்கும்போது நான் இதற்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் கூட சொன்னேன், இன்னைக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாள். மரியாதைக்குரிய தெலுங்கானா முதலமைச்சரே என்னிடம் சொன்னார், அங்கே கேசிஆர் கிட் என்று ஒன்று கொடுக்கிறோம். அந்த கேசிஆர் கிட் எது என்றால் தமிழகத்தில் உள்ள அம்மா பரிசு பெட்டகம்தான் அங்கே கேசிஆர் கிட்டாக உருமாறி இருக்கிறது என்று சொன்னது மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்டேன் இதை மாதிரி மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பரிசு பெட்டகத்தை, அன்று நான் கூட அதற்கு பாராட்டை தெரிவித்தேன். ஏனென்றால் ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு செல்வந்தர் வீட்டு குழந்தைக்கு உடனே சோப்பு, சீப்பு, சட்டை எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இதை ஏக்கமாக, நான் மகப்பேறு மருத்துவராக இருந்ததனால் அதை பார்த்துருக்கிறேன். ஒரு ஏழை தாய் அதை ஏக்கமாக பார்த்து கொண்டு இருப்பார். அவங்களுக்கு சோப்பு, சீப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்ம குழந்தைக்கு ஒன்றும் இல்லையேன்னு. ஆனால் ஒரு பெட்டி போட்டு அதில் குழந்தைக்கான சோப்பு, பவுடர், அந்த விப்புன்னு சொல்கிறது, சட்டை, என் அம்மாவுக்கு சேலை, நைட்டி எல்லாம் வச்சு அது கொடுத்த ஒரு பரிசு பெட்டகத்தை நான் பார்த்தேன். அதனால் கிளிகிழிப்பை வரைக்கும், அதனால் அந்த பரிசு பெட்டையை நான் பார்த்தேன். தெலுங்கானாவில் இதை எப்படி கொண்டு வந்தேன் என்றால், இதை கேசிஆர் கிட்டுன்னு கொண்டு வந்து இன்ஸ்டிடியூஷன் டெலிவரி, அதாவது மருத்துவமனையில் பிரசவம் பார்த்து கொள்பவர்களுக்கு மட்டும் இது கொடுக்கப்படும் என்று சொன்னதனால் 50% மருத்துவமனை பிரசவம் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னது மட்டும் இல்லை, கேசிஆர் என்கிட்ட ஒன்று சொன்னார், இங்கே எல்லாமே அம்மாவுக்கு பச்சை மாதிரி, அங்கெல்லாம் பிங்க் பார்ட்டி, ரோஸ் கலர். ஆனால் நான் இந்த பெட்டி, எல்லாரும் என்னோட அமைச்சர்கள்லாம் சொன்னாங்க நம்ம இந்த பெட்டியை ரோஸ் கலரில் வைப்போன்னு. அப்போ இல்லை, நான் நிறம் மாறக்கூடாது, அம்மா கொடுத்த அதே பச்சை பெட்டியாகவே இருக்கட்டும், ஏனென்றால் இது அவர்களின் யோசனை என்று நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஏன் நான் இதை பதிவு செய்கிறேன் என்றால், தமிழகத்தில் என்ன நல்லவையெல்லாம் இருக்கிறதோ அவை தெலுங்கானாவிற்கும், தெலுங்கானாவில் என்ன நல்லவையெல்லாம் இருக்கிறதோ அதை தமிழகத்திற்கும் கொண்டு வரும் பாலமாக நான் இருப்பேன் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கரோனா என்பது, அதுவும் ஆயுஷ் என்ற இந்த துணை மருத்துவம் கூட சொல்ல மாட்டேன், இணை மருத்துவம். ஏன்னா அது வேற, ஏன் துணை தானா இணை கிடையாதா அப்படின்னு அது விவாதம் வந்துட போகுது. அப்படி இல்லை, எல்லாரும் இங்கே சொன்ன மாதிரி ஒரு ஆங்கில மருத்துவராக இருந்து அதான் நல்ல தன்மையை சொல்கிறேன். நம்ம பாரதியாரை பற்றி சொல்லும் பொழுது, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று சொல்வார். 18 மொழியை கற்ற பின்புதான் அவர் தமிழ் மொழி பெறுது என்று சொல்வார். அதே போல ஆங்கில மருத்துவம் கற்ற பின்புதான் ஆயுஷும் சிறந்தது என்று நான் சொல்கிறேன். சும்மா 10 சொல்லலை. ஏனென்றால் அதில் உள்ள நல்ல தன்மைகளை நாம் எடுத்துக்கிறோம். அதனால்தான் மற்ற மொழிகளை கற்றுக்கொள்ளலாமா, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளலாமா என்ற ஒரு விவாதம் வரும்பொழுது நான் சொன்னேன், தமிழ் என் ரத்தத்தில் இருக்கிறது, சத்தத்தில் இன்னொரு மொழியை கற்றுக்கொண்டால் அது தவறில்லை என்று சொன்னேன். அதே போலதான் இன்று நமது முறை நமது ரத்தத்தில் இருக்கிறது. ஆக இந்த முறை இங்கே சொன்னாங்க, விஜயபாஸ்கர் பேசும்பொழுது சொன்னார்கள், இது அணுவில் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு உடலின் அணுவிலும் இந்த ஆயுர்வேதம் இருக்கிறது. ஆக நமது ஆங்கில மருத்துவமும் நம் மருத்துவமும் இணைந்து, இதில் ராதாகிருஷ்ணன் மிக சரியாக சொன்னார், இந்த மருத்துவம் தான், இதை நீங்கள் கொடுக்கணும், இதோட தான் நான் சொல்ல மாட்டேன் வெளியே, இது எனக்கு மட்டுமே ரகசியம். இப்படி வைத்துக்கொண்டால் அந்த ரகசியம் மக்களுக்கு உபயோகம் இல்லாமல் போய்விடும். ஆராய்ச்சி செய்து, எப்படி ஆங்கில மருத்துவம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு, இப்போ நம்ம வேக்சினேஷனுக்கு எவ்வளவு ஆராய்ச்சி செய்கிறோம், இந்த ஆராய்ச்சி செய்து
இது சிறந்த மருந்து என்று மக்களுக்கு எடுத்து சொன்னாதான் இந்த விஞ்ஞான உலகில் மக்களுக்கு எல்லாமே தெளிவுபடுத்த வேண்டிய காலகட்டம். ஆக அதை என்னுடைய மருத்துவத்தில் உள்ள நல்லவற்றையெல்லாம் நான் எப்படி எடுத்து வருகிறேன் என்று. அதாவது நான் ஆளுநர், அரசியல் பேசவே மாட்டேன். ஆனால் இந்த காலத்தில் ஆன்மீக அரசியலை பேச ஆரம்பித்திருக்கிறோம், விவாதமாகவும் ஆகிக்கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், ஆன்மீக அரசியலை பற்றி விவாதிப்பதற்கு பல பேர் இருக்கலாம். இந்த மேடையில் சொல்கிறேன், நாம் ஆன்மீக அறிவியலை பின்பற்ற வேண்டிய காலகட்டம் இது. ஆன்மீக அறிவியல் என்றால் இது ஆயுஷ் தான். ஏனென்றால் நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறோம், அங்கே வில்வம் கொடுக்குறார்கள். இங்கே எல்லாருக்கும் தெரியும் வில்வத்தோட பலன். சிவன்னாலே கொஞ்சம் உக்கிரமாக ஹீட்டாக இருப்பார், அதனால் நம்மளுக்கு வில்வம் கொடுத்து நம்மளை கொஞ்சம் சாந்தப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், அங்கே துளசி கொடுக்குறாங்க, கொஞ்சம் குளிர்ச்சியாக இருப்பார், உடனே அதுக்கு துளசி நமக்கு தேவையாக இருக்குது, அதனால் துளசி கொடுப்பேன். ஒரு முறை அரசியலில் உங்களுக்கு தெரியும் ஏற்றத்தாழ்வெல்லாம் இருக்கும், பல தங்க தடைகள் எல்லாம் இருக்கும். ஒரு முறை தமிழக அரசியலில் இருக்கும் பொழுது பிரச்சனை வந்த உடனே சரி எல்லாத்தையும் போட்டுட்டு போய் மூகாம்பிகை கோயிலுக்கு போகலான்னு தனியாக கிளம்பி போயிட்டேன். கிளம்பி போய் அங்கே போய் கோயிலில் போய் சாமியோட சப்பரம் வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கிண்ணத்தில் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு பானம் கொடுக்கிறார்கள். என்ன என்றால் மிளகு, சுக்கு எல்லாம் போட்ட ஒரு பானம். இரவு நேரம் இந்த காட்டு மலைகளை எல்லாம் தாண்டி அம்மையை பார்க்க வருபவர்களுக்கு எந்த உடல்நலக்கேடும் வந்துவிடக்கூடாது என்பதற்கு பானம் கொடுக்கிறார்கள். ஆக இது ஆன்மீகத்தோடு கூடியது. அது மட்டும் இல்லை, ஒரு மதத்தை சார்ந்து நான் சொல்லவில்லை. நோன்பு இருக்கிறார்கள், உபவாசம் இருக்கிறார்கள். ஆக இவையெல்லாம் ஆன்மீகத்தோடு கூடிய அறிவியல், அதை நாம் வாழ்க்கையோடு இணைத்திருக்கிறார்கள் என்பதுதான். ஆன்மீகம் என்ற உடனே தமிழ்ல இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது. தமிழ் நம் சங்க தமிழில் இங்கே சொன்னாங்க, ஜான் தங்கராஜ் சொன்னார், ஏலாதி சங்க இலக்கியங்களில் ஏலாதி என்ற நூலில் எப்படி 6 சுக்கு, மிளகு, திப்பிலி, மருதம்பட்டை, ஏலக்காய் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு 6 பொருட்கள் சேர்ந்து நமது உடல் நலத்தை பாதுகாக்கிறதோ அதே போல 6 பொருட்கள் 6 கருத்துக்கள் மக்களுக்கு நல்லதை சொல்கிறது என்று ஏலாதி என்ற சங்க இலக்கிய நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, போர் வீரர்கள் உடற்பயிற்சி செய்துவிட்டு போனார்கள், அதனால்தான் உருக்கு போன்ற தேகத்தை பெற்றார்கள் என்று நம் சங்க இலக்கியம் சொல்கிறது. ஆக அதையெல்லாம் சேர்த்து நாம் ஒரு நல்ல ஒரு இரண்டும் இணைந்த ஒரு இணைப்பு பாலமான ஒரு மருத்துவ முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அதிக கபசுர குடிநீரை பற்றி சொன்னார்கள். நான் தெலுங்கானா அரசாங்கத்திடம் தமிழகத்தில் இப்படி ஒரு குடிநீரை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள், இது உண்மையிலேயே எதிர்ப்பு சக்தியை தருகிறது என்று சொன்னவுடன் இங்கே இருந்து சில பாக்கெட்டுகளை வாங்கிட்டு போய் அங்கே அரசாங்கத்திடம் கொடுத்து அங்கே அரசாங்கமும் அதற்கான ஆராய்ச்சியை நடத்த ஆரம்பித்தார்கள். ஆக இன்றைய காலகட்டத்தில் என்கிட்ட கூட சொல்லுவாங்க, ரொம்ப காரசாரமாக இருக்கிறீங்களேன்னு. என்னோட காலையில் இஞ்சியில் தான் ஆரம்பிக்கிறேன் நான், அதனால காரசாரமாக தான் இருப்பேன். ஆக எல்லாவற்றிற்கும் நமக்கு ஆயுர்வேதத்திலும் மருந்து இருக்கிறது. ஆனால் இதில் அறுவை சிகிச்சை செய்யலாமா செய்ய வேணாமா, செய்ய முடியுமா முடியாதா, இதெல்லாம் விவாதத்திற்குரியது. அந்தந்த மருத்துவத்திற்குள்ள மேன்மை இருக்கிறது. ஆனால் ஒரு மருத்துவம் இன்னொரு மருத்துவம் சரியில்லை என்று சொல்லாமல், ஒரு மருத்துவமும் இன்னொரு மருத்துவம் நாம் இரண்டும் கைகோர்த்து உங்களுடைய உள்ள நல்லதையும் என்னுடைய உள்ள நல்லதையும் இணைத்து நாம் வழிகாட்ட வேண்டும் என்பது. அது மட்டுமல்ல, உணவு முறை, இந்த ஆயுர்வேத மருந்து ஆயுஷ் என்பது நமது உடல் முறையையும் உணவு முறையையும் பேசுகிறது. சாப்பாட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒருத்தட்ட நான் கேட்டேன், ரொம்ப இலகுவா எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னார், குப்பையை கண்ட இடத்துல போட்டால் அது குப்பை, கண்டதை போட்டால் குப்பை, கண்டதை சாப்பிட்டால் தொப்பை. இதுதான் உலகத்தில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது. தொப்பை இருந்தாலே அப்புறம் வாழ்நாள் குறைவு தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்று சொன்னார். அதே மாதிரி உணவு முறை, சங்க இலக்கியத்தில் உணவு முறையை பற்றி பேசுகிறார்கள். அவங்க இயற்கை உணவு மத்தியில் மாமிச உணவு முறையை பேசுகிறார்கள், மரக்கறியை பற்றியும் பேசுகிறார்கள், கறியை பற்றி பேசுகிறார்கள், புளித்த கஞ்சியை பற்றி பேசுகிறார்கள். ஆக இத்தகைய ஒரு இணைப்பான ஒரு பாலத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கே செல்வகுமார் போன்றவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். அதுவும் இங்கே பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது அரசாங்கமே தேர்வு செய்து
கொடுத்தார்கள் என்ற ஒரு நிலையையும் நான் பாராட்டுகிறேன். அதே போல் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள் கூட சிறுநீரக மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் உள்ள சில இயற்கை மருந்துகள் எப்படி பயன்படுகிறது என்ற ஒரு ஆராய்ச்சியும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதில் தான் அவங்க பிஹெச்டியே வாங்கினாங்க. அதே போல் இங்கே உள்ள பத்திரிகை சகோதரர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை சொல்லி, ஏனென்றால் தமிழகத்தில் அனைவருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதற்கு நல்ல முறைகளை பின்பற்ற வேண்டும், அந்த நல்ல முறைகள் வழிமுறைகள் நமக்கு எல்லாம் ஊக்கமாக இருக்க வேண்டும். அதே போல இங்கே எல்லோரும் சொன்னதைப் போல அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். இன்னும் கரோனா நம்மை விட்டு சென்றுவிடவில்லை. அதனால் காலையில் நமது நெல்லிக்காய், இஞ்சி, வேம்பு இதை போன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்ற அத்தனையும் உண்டு, உணவில் ஆரோக்கியத்தை மேற்கொண்டு, உடலில் உடற்பயிற்சியை மேற்கொண்டு அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முகக்கவசம் கட்டாயம் அணியுங்கள், சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள், கைகளை கழுவுங்கள் என்று உங்களை வேண்டி, தமிழகத்தில் அதுவும் இந்த கரோனா காலம் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் முதல் நிகழ்ச்சியாக தமிழகத்தில் வந்து கலந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இனிய நிகழ்வாக மற்றவர்களை ஊக்கப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, பாராட்டுகின்ற ஒரு நல்ல நிகழ்வாக இந்த நிகழ்வை உலக நம்முடைய இந்த தமிழ் வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செல்வகுமார் அவர்கள் இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார். பொதுவாக குழந்தைக்கு தேவை தாளாட்டு, நமக்கு தேவை பாராட்டு. இந்த பாராட்டு தான் நமக்கு ஊக்கத்தையும் வழங்கும், உற்சாகத்தையும் வழங்கும், தொடர்ந்து பயணிப்பதற்கு உதவும். பாராட்டுவதற்கு ஒரு மனம் வேண்டும். அந்த மனம் படைத்த மரியாதைக்குரிய அன்பு நண்பர் செல்வகுமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாராட்டு விழாவிலே பொருத்தமான நபரை, பொருத்தமான நம்மளை மிக சிறப்பாக கௌரவிக்கக்கூடிய அந்த தலைவர்களை இங்கே அவர் ஒருங்கிணைத்திருப்பது மேலும் இந்த துறைக்கு வலுவூட்டக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. மேதகு ஆளுநர், எங்களுடைய அன்புக்குரிய, நாங்கள் அக்கா என்று உரிமையோடு அழைக்கக்கூடிய என்னுடைய அன்பு அக்கா அவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தமிழ் மண்ணின் மீது மிகுந்த பாசமும், மிகுந்த நேசமும், பிரியமும், அளவில்லாத அன்பும், தெலுங்கானாவிற்கு சென்றாலும் எந்த நேரமும் தமிழ் மக்கள் மீது மிகுந்த பிரியமும், பல நேரங்களிலே அவ்வப்போது மருத்துவ ஆலோசனைகளை நமக்கு வழங்குவதோடு, இங்கே இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்று சொல்லக்கூடிய நல்ல வழிமுறைகளை கேட்டு தெலுங்கானாவுடைய முதலமைச்சர்களுக்கு உடனடியாக சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல மனம் படைத்தவர். இன்னும் சொல்லப்போனால் நானே கண்டு வியந்திருக்கிறேன். களத்திற்கு சென்ற ஒரு கவர்னர், களத்திற்கு சென்று பிபி உடையோடு சென்று அங்கே மருத்துவர்களையும், செவிலியர்களையும், சுகாதார பணியாளர்களையும் தெலுங்கானாவிலே ஊக்கப்படுத்தி, உற்சாகப்படுத்தி, நாங்கள் இருக்கின்றோம், நீங்கள் தைரியமாக பணிபுரிங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக மல்டிஃபெசேட்டட் பர்சனாலிட்டி என்று நாங்கள் சொல்லுவோம். பல்வேறு துறைகளை பன்முக தன்மை வாய்ந்த மரியாதைக்குரிய நம்முடைய தமிழ் மண்ணிற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கூடிய மருத்துவர், சிறந்த பேச்சாளர், மேதகு ஆளுநர் அன்பு அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இது தமிழ் வர்த்தக சங்கம், தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க துறையான இந்த ஆயுஷில் நம்ம விருது வழங்குகின்றோம். தமிழர்களுடைய மிகப்பெரிய பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க நமக்கு துணை நின்ற நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பும் அடக்கமும் அமைதியும் பணிவும் பாசமும் கொண்டு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, சிறிய குழந்தையாலும் அவர்களுக்கு ஒரு உரிய அந்த கௌரவத்தை, அன்பை மனம் திறந்து அளிக்கக்கூடிய, நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடிய மாண்புமிகு எங்களுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் OPS அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய டாக்டர் ராதா, எல்லோரும் நீங்கள் விரும்புகின்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS அவர்கள், டாக்டர் மரியாதைக்குரிய கணேஷ் IAS அவர்கள், பத்திய சித்த ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர், நம்முடைய துறையிலிருந்து சென்ற மரியாதைக்குரிய டாக்டர் கனகவள்ளி அவர்கள், டாக்டர் தேசிய சித்த மருத்துவ இயக்குனர் மீனாகுமாரி அவர்கள், பார்த்திபன் அவர்கள், மணவாளன் அவர்கள், பிச்சைக்குமார் அவர்கள், ஜான் தன்ராஜ் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் பாலகங்கா உள்ளிட்ட எல்லோருக்கும் மேலாக எங்களுடைய மூத்த மருத்துவர், சிறுநீரக துறைக்கு மிகப்பெரிய பெருமை சேர்த்து கொண்டிருக்கூடிய டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள், ஏன்னா அவருக்கென்று ஒரு மிகப்பெரிய பெருமையும் சிறப்பும் துறையில் இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு மகத்தான சேவையை இன்றைக்கும் அவர் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். டாக்டர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான
வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் டாக்டர் செல்வகுமார் அவர்களை பாராட்டியே தீர வேண்டும். கடந்த முறை அவர்கள் வந்து அலோபதி மருத்துவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா வச்சிருந்தார். அந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு அளித்தார். அக்கா அவர்களும் நாங்கள் எல்லாம் அங்கே பங்கேற்கோம். அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் சாந்தா, நம்முடைய அடையார் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்துடைய இயக்குனர் இருக்கக்கூடிய டாக்டர் சாந்தா உள்ளிட்ட மகத்தான மருத்துவர்களை அவர் பாராட்டியது ஒரு போற்றத்தக்க நிகழ்வு. அதைத் தொடர்ந்து இந்த காலகட்டத்தில், ஒரு உரிய காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த ஆயுஷ் மருத்துவர்களை பாராட்டுவது என்பது நிச்சயமாக இது ஒரு பொருத்தமான விஷயம். ஏனென்று சொன்னால் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. நீங்கள் சொன்னது போல என்ன செய்வது, ஏது செய்வது, எதை கொடுப்பது, எதை விடுவது, என்ன செய்யணும், டூஸ் என்ன டோன்ட்ஸ் என்ன அப்படின்னு தெரியாத ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் எல்லோரும் லாக்டவுன் அப்படின்ற ஒரு லாக்டவுன் போட்டு கதவை தாழ்த்தி கொண்டு நம்ம உள்ளே இருந்த அந்த நேரத்தில் களத்துக்கு செல்வதற்கு யோசிப்பதற்கே நேரம் இல்லாமல் பயந்த அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு அற்புதமாக வந்து அலோபதி மருத்துவர்களோடு இணைந்து நாங்களும் தயார், வி ஆல்சோ ரெடி அப்படின்னு அந்த ஆயுஷ் மருத்துவர்கள் வந்து இமீடியட்டாக களத்துக்கு வந்து தங்களுடைய அந்த ஆயுஷ் சித்தாவாக இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேதா இருக்கட்டும், நேச்சுரோபதியாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், அந்தந்த துறையை சார்ந்த ஒரு கபஸ்கர குடிநீர், ஆர்சனிக் ஆல்பம், இப்படி மூச்சு பயிற்சி, அந்த மாதிரியான ஆவிப்பிடத்தில் என பல்வேறு வழிமுறைகளை சொல்லி உங்களோட நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி எங்களுடைய அலோபதி மருத்துவர்களுக்கு இணையாக அவங்களும் பிபிஇ போட்டுட்டு கணேசையை சொன்னது போல் குவாரண்டைன் கூட எடுக்காமல் களத்தில் நின்று அந்த கோவிட் பேஷண்ட்டோடு உள்ளே போய் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் கூட சொல்லி நம்பிக்கையை ஊட்டியது நிச்சயமாக ஆயுஷ் மருத்துவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆகவே சல்யூட் த ஆயுஷ் சிஸ்டம். ஒட்டுமொத்தமாக இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுத்த மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவங்கெல்லாம் இணைந்து எங்களை ஊக்கப்படுத்தி நம்ம வந்து வி டிட்ன்ட் சோ நோ டு எனிபடி. எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் நம்ம நோ சொல்லுவோம், என்கரேஜ் எவ்ரிபடி. ஸோ எந்த ஒரு புதிய வழிமுறைகளாக இருந்தாலும் இந்த நேரத்திற்கு, இந்த காலத்துக்கு அது உடனே தேவை அப்படின்ட்டு வித்தின் 24 ஹவர்ஸில் நாங்கள் ஜிஓ போட்டு எல்லோரும் என்கரேஜ் பண்ணோம். அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி அவர் சார் சொன்னார், நம்ம ஸ்கோர் சொல்கிறப்ப இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு விக்கித்து போகக்கூடிய அளவிற்கு, புருவத்தை உயர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு மாடல் என்ன, வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் த சக்ஸஸ் ஆஃப் த தமிழ்நாடு என்று எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஹவு இட் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு, எப்படி இது தமிழர்களால் தமிழ்நாட்டில் சாத்தியமாயிற்று. அக்காவே நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணுவாங்க. அக்கா அவர்கள் 12 மணிக்கு கால் பண்ணி என்ன ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, எப்படி செய்கிறீங்க, இன்னும் என்ன செய்யணும், இதை நான் ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு பல முறை நள்ளிரவு நேரங்களிலே அக்கா அவர்கள் என்னை தொலைபேசியில் அழைத்திருக்கிறார்கள். முதலமைச்சரை அருகிலே வைத்துக்கொண்டு, தெலுங்கானாவுடைய முதலமைச்சரை அருகிலே வைத்துக்கொண்டு நான் முதலமைச்சரோடு இப்போ ஆலோசனை செஞ்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் என்ன அங்கே வாட் இஸ் த ஸ்டேட்டஸ், நம்ம என்ன செய்யணும், நீங்கள் என்ன செய்யணும் அப்படி ஆலோசனைகளை வழங்கக்கூடிய, நம்முடைய கருத்துக்களை கேட்கக்கூடிய மிக மிக ஒரு டெடிக்கேஷன், கமிட்மெண்ட், அந்த மாதிரியான ஒரு பொருத்தமான ஒரு தலைவரை இன்றைக்கு இந்த மேடையில் நீங்கள் நினச்சிங்கன்னா அக்கா நினச்சி நான் சொல்லணும். அவங்க ரொம்ப ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. பல தரப்பட்ட செய்திகளை பல நேரங்களில் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்னும் சொல்லப்போனால் இதை விட இன்னும் பொறுத்த வந்து ஒரு அலோபதி மருத்துவர்களாக அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை ஸ்கேன் பண்ணி அந்த குழந்தையை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட். ஆனால் அவர்கள் இந்த ஆயுஷ் துறையின் மீது மிக அதிகமான நம்பிக்கை வைத்துள்ள ஒரு அலோபதி மருத்துவர். அதுதான் முக்கியமான விஷயம். அலோபதி மருத்துவர்கள் பொதுவாக நாங்கள் ஒருத்தர் வட துருவமாகவும் ஆயுஷ் மருத்துவர்கள் தென் துருவமாகவும் இருப்பாங்க. ஆனால் வந்து இரு துருவத்தையும் இணைத்து அலோபதியின் மீது, அலோபதி துறையாக இருந்தாலும் ஆயுஷ் துறையின் மீது நம்பிக்கை வைத்துக்கொண்ட ஒரு மருத்துவர் என்றால் அது டாக்டர் தமிழிசை அக்கா அவர்கள். அவர்கள் அதே போல் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் அது ஆயுஷ் துறையின் மீது அதிக நம்பிக்கை வைப்பவர், மிக நம்பிக்கை வைப்பார். அதை ப்ராக்டிஸும் செய்யக்கூடியவர். இன்றைய வரைக்கும் யோகாவை வந்து தொடர்ந்து எவ்வளவு பணிகள் இருந்தாலும் அதை செய்யக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சால் தான் நம்ம இதை என்கரேஜ் பண்ண முடியும். அதனால தான் இந்த கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் நம்முடைய இப்போ செக்ரட்டரியாக இருக்கட்டும், நாங்கள் இருக்கட்டும், கணேஷாக இருக்கட்டும், அது ஒரு வாரியான ஒரு இக்கட்டான காலம். இது மாதிரியான ஒரு பேரிடர், இயற்கை பேரிடர், ஒரு பேண்டமிக் அப்படின்றது உலகத்தில் இன்னொரு முறை வரவும் கூடாது. அப்படி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் இந்த நிகழ்வு நமக்கு கொடுத்துருக்கிறது. அதுதான் முக்கியமான விஷயம். we are able to manage. நான் இப்போ கூட சொல்கிறேன், 2வது அலை 3வது எந்த அலையாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கூடிய வலுவான கட்டமைப்பு, இந்த சிஸ்டம், இந்த டெடிக்கேஷன், கமிட்மெண்ட் வித் ஆல் யுவர் சப்போர்ட், டெஃபினட்டாக நம்ம இதை எதிர்கொள்ள முடியும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வு என்பது பொருத்தமான நிகழ்வு, ஏற்றமான நிகழ்வு, பொருத்தமான நல்லவர்களை வைத்து, பொருத்தமான நிறைய நல்ல மனம் படைத்தவர்களை வைத்து பொருத்தமானவர்களை பாராட்டக்கூடிய இந்த நிகழ்விற்கு நானும் பொருத்தமான நேரத்தில் நன்றி உரை கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உலகையே அச்சுறுத்தி
வருகின்ற கொரோனா பேரிடர் காலத்தில் கொரோனா கொடுந்தொற்று பரவாமல் தடுத்திட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து கொரோனா வைரஸை எதிர்த்து போராடி வெற்றி கொள்ள தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறையின் கீழ் இந்திய மருத்துவத்துறையின் வழி முக்கிய பங்காற்றிய தமிழக சித்த மருத்துவர்களுக்கு ஆயுஷ் மேன்மை விருதுகள் வழங்கி கௌரவிக்கவும், பழமை வாய்ந்த தமிழக பாரம்பரிய சித்த மருத்துவ முறையின் சிறப்பை உலகமெல்லாம் உணரச் செய்திடும் வகையிலும் பக்க விளைவற்ற சித்த மருத்துவங்களை உலக மக்கள் பயன்பெற்ற செய்யும் வகையிலும் சிறந்ததொரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இவ்விழா மிகவும் மிகவும் பாராட்டுக்குரியதாகும். இந்த இனிய விழாவில் பங்கேற்கின்ற நல்வாய்ப்பை எனக்கு நல்கியிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பழம்பெரும் வாய்ந்த தமிழகத்தில் தொன்மை காலத்தில் வாழ்ந்த தமிழ் ஞானிகள் தங்களது யோக சக்தியின் ஆற்றலால், ஆன்மீக அனுபவங்களின் பயனால் பல உண்மை விளக்கங்களை இந்த உலகுக்கு பரிசாக அளித்து சென்றிருக்கிறார்கள். தனித்திருந்தும் விழித்திருந்தும் பசித்திருந்தும் ஆற்றல் பெற்ற சித்தர்களின் இலக்கு நலவாழ்வு, உயர் ஞானம், மன அமைதி, பேரின்பம் ஆகியவற்றை அடைவதாக அது இருந்தது. அந்த தமிழ் ஞானிகள் அவ்வாறு தாங்கள் கற்ற அனுபவங்களை, பெற்ற இன்பங்களை தமக்கு மட்டுமே உரியதென கொள்ளாமல், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்றே இந்த மானிட சமுதாயம் பயன்பெற மற்றவர்களுக்கும் அவற்றை கற்றுக் கொடுத்தனர். இந்த கலை நுணுக்கங்கள் தமிழ் சமுதாயத்தின் அற்புத பொக்கிஷங்களாகவும் அருங்கலைகளாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றன. அக்கலைகளில் தலைசிறந்த கலையாக, மக்களுக்கு இன்றியமையா கலையாக விளங்கிடும் மருத்துவக்கலை உடலின் பிணியகற்ற உலகுக்கே வழிகாட்டும் தமிழகத்தின் தொன்மைமிக்க கலையாகும். இன்றைய மருத்துவ சிகிச்சைகளுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்கும் வகையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்குறளில் மருந்து என்ற தலைப்பில் வள்ளுவ பெருமான் தனி அதிகாரமே படைத்திருக்கிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்னும் குறள் மொழிதான் இன்றைய மருத்துவ உலகுக்கு வழிகாட்டும் தலையாய சூத்திரமாக விளங்கி வருகிறது என்பதை பெருமையுடன் இங்கு எடுத்துக்கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகு பெருமிக்க மருத்துவம்தான் தமிழ் மருத்துவமாகிய சித்த மருத்துவம். சித்த மருத்துவத்தின் சிறப்பு உணவே மருந்து, மருந்தே உணவு என்பதுதான் ஆகும். நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு ஆகியவற்றில் பொதிந்துள்ள ஆற்றலை மனிதர்களின் நல்வாழ்வுக்கு பயன்படுத்த முடியும் என்னும் பண்டை தமிழரின் அறிவின் சிகரம்தான் நம்முடைய சித்த வைத்தியம். சித்த வைத்தியம், சித்த மருத்துவம் காலமாற்றத்தின் தேவைக்கு ஏற்ப மக்களின் மருத்துவ தேவைகளை ஈடுகட்டும் வகையில் இன்று பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது. திருமூலர் காலம் முதல் இன்றளவும் சித்த மருத்துவம் பல மாற்றங்களை சந்தித்து அம்மாற்றங்களின் சிறப்பை தனதாக்கி கொண்டு முன்னேற்றம் கண்டு வருகிறது. இந்திய மருத்துவ முறைகள் அலோபதி மருத்துவம் போல் இல்லாமல் அறுவை சிகிச்சைகளின்றி, பக்க விளைவுகள் ஏதுமின்றி பலவித நோய்களுக்கு தீர்வு காணக்கூடியதாக உள்ளன. பொருளாதார செலவும் அதிகமில்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயன் தரத்தக்க வரப்பிரசாதமாக சித்த, ஆயுர்வேத, யுனானி மருந்துகள் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே சித்த மருத்துவ கல்வி, ஆயுர்வேத, யுனானி மருத்துவ கல்வி ஆகியவை குறித்த விழிப்புணர்வை தற்போதைய மாணவ சமுதாயத்தின் தீவிரமாக ஏற்படுத்தி இதன்பால் அவர்களை ஈடுபாடு செய்து கொள்ள வேண்டுமென்றும், அவ்வாறு அவர்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டால்தான் இந்திய மருத்துவ முறை மகத்தான வளர்ச்சி பெறும். மேலும் இந்திய மருத்துவ முறை நூல்களும்
அதிக அளவில் வெளியிடப்பெற வேண்டும் என்றும் அனைவரும் இன்றைக்கு எதிர்நோக்கி இருக்கின்ற வேண்டுகோளாகும். கொரோனா பேரிடர் காலத்தில் அலோபதி மருத்துவருடன் இணைந்து இந்திய முறை மருத்துவர்கள் பணியாற்றியதையும் கொரோனா நோயை கட்டுக்குள் கொண்டு வர நம் பாரம்பரிய சித்த மருத்துவம் பேருதவியாக இருந்ததையும் இந்தியாவை இன்றைக்கு பாராட்டி கொண்டு இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக நம்முடைய உலக தமிழ் வர்த்தக சங்கம் மற்றும் உலக தமிழ் வம்சாவளி அமைப்பு இணைந்து கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த பாரம்பரிய இந்திய முறை மருத்துவர்களுக்கு விருது கொடுப்பது என்பது உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்குரியது. அந்த நல்ல உள்ளங்களுக்கு நாம் இன்றைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தனித்துவம் வாய்ந்த சிறப்பாய்ந்த ஆயுஷ் மேன்மை விருதுகளை பெறுவோர் மத்திய சித்த ஆராய்ச்சி கவுன்சில், தேசிய சித்த கல்லூரி மற்றும் இந்திய மருந்தக இயக்குநரகம் ஆகிய 3 அரசு அமைப்புகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்படுவதறிந்து நாம் இன்றைக்கு மகிழ்ச்சியோடு இங்கு இந்த மண்டபத்திலே அமர்ந்திருக்கின்றோம். பாரம்பரிய இந்திய முறை மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் இந்த விருதுகள் அவர்களை மட்டுமல்ல மற்ற மருத்துவர்களுக்கும் மேலும் சிறப்பாக பணியாற்ற அது உத்வேகம் ஊக்கமளிக்கும் என்பதை நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். இங்கு வருகை புரிந்துள்ள நம்முடைய மாண்புமிகு தெலுங்கானா மாநில ஆளுநர் அவர்கள் ஒரு தலைசிறந்த டாக்டர் மருத்துவர் ஆவார்கள் என்பதனை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவரது திருக்கரங்களால் இவ்விருதுகள் வழங்கப்பட்டிருப்பது அந்த விருதுக்கு மேலும் ஒரு தனி சிறப்பாகும் என்பதை நாம் இங்கு பெருமையோடு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்மில் ஒருவர் இன்றைக்கு ஆளுநராக இருப்பது தமிழ்நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை நம்முடைய ஆளுநர் அவர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதனை இன்றைக்கு அன்போடு நாம் மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சவால்களை சந்தித்து அவைகளை சாதனையாக்கி சரித்திரம் படைத்து வருவது மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் பெரும் சிறப்பாகும். மத்திய அரசு மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறது. ஒரே ஆண்டில் 11 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை அமைத்து தந்து இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழகத்தை உயர்த்தியிருப்பதும், பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு அகில இந்திய மருத்துவக் கல்வி ஒதுக்கீட்டில் 27% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துள்ளதும் ஆகியவை மிகவும் குறிப்பிடத்தக்கவையாக இன்றைக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவே தமிழகத்தை திரும்பி பார்க்கும் வகையில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளில் 7.5% உள் ஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்றி நடவடிக்கை எடுத்ததன் மூலம் சாதனைகளால் சகாப்தம் படைத்திருக்கிறது மாண்புமிகு அம்மாவுடைய அரசு. கொரோனா தொற்று பரவாமல் தடுப்பதற்கு தேவையான அனைத்து நல்ல பல நடவடிக்கைகளையும் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தலைமையான மத்திய அரசும், மாண்புமிகு நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான மாண்புமிகு அம்மாவளது அரசும் இன்றைக்கு தொடர்ந்து எடுத்து வருகிறது என்பதனை நான் இங்கு கடமையினரோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். கொரோனா என்னும் கொடிய நோயிலிருந்து மக்களை காப்பதற்காக உயிரை பணய வைத்து உண்மையாக நாம் உழைக்கிறோம். நோய் தொற்றை தடுக்க அரசும் மருத்துவத்துறையும் கூறுகின்ற எச்சரிக்கையை தவறாமல் கடைபிடித்து மக்களோடு கலந்து மக்கள் பணி ஆற்றி வருகிறோம். ஆற்றி வருகின்ற அந்த பணிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் தமிழக மக்களிடையே இன்றைக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணுகின்ற பொழுது எங்களுக்கு அரசுக்கு இன்றைக்கு எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் இதயத்தில் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்பட்டு இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து, இவ்வளவு பெரிய மிக சிறப்பான இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொரோனா தொற்று காலத்தில் அந்த தேசிய பேரிடர் காலத்தில் பணியாற்றிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மருத்துவர்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் விருதுகள் வழங்கி கௌரவித்தமைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு
எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இங்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒரு நல்ல வாய்ப்பை அளித்தமைக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.